இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே. அடி அடி இரு இரு. இங்க இருக்குங்க வைக்கிறேன். அடடா அங்கங்க. ஐயோ பார்க்க முடியலடி. போதுண்டி. மூடாதரி மூடாதரி. அள்ளி வை. அவசரப்படுறீங்க. என்னாடி வேடிக்கை பார்த்து நிக்கிற? எட்ரி அள்ளி போடுறி. கொண்டாங்க. அப்பா அப்பா அப்பா, சத்தம் போட்டு நீயே காட்டி கொடுத்துறாத. சீக்கிரம் சாப்பிட்டு யாராவது வரதுக்குள்ள ஓடிடலாம். இந்த இந்த குழிக்குள்ள எதையாவது ஊத்து. இருங்க இங்க வர. ஏங்க இப்படி படுத்துறீங்க? இந்த அடியே இது சொல்லக்கூடாது. பசியில தாண்டி உன் சமையல் இன்னும் படு ருசியா தெரியுது. காது ரெண்டும் சும்மா கொய்யுங்குதுரி. ஆனா இந்த வாசனை அப்படியே மிதக்க வைக்குதுரி. மிதக்க வைக்குது. மிதப்பீங்க. சாப்பிடுங்க. சாதாரண என் சாப்பாடு பத்தி எதுவும் பேசாதீங்க. எப்ப கத்தி பேசக்கூடாதோ அப்பதான் கத்தி பேசுவீங்க. பசிக்குது. இது என்னடி? எடுத்துக்கோ. வெடி 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 வெடி. சூப்பரா இருக்கு. ஆஹா. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பா பா. அருமுடி எருமை. எங்கடி வச்சிருந்த இந்த வித்தை எல்லாம் இத்தனை நாளா? சத்தம் பண்ணாம சாப்பிட்டு தொடங்கு. ஏய், எது சத்தம் கேட்கல? யாரோ வர மாதிரி. என்னது? ஒண்ணும் இல்ல. எடடி தேடுறீங்க? ஆமாங்க. உன் புள்ள நமக்கு முன்னாடி வந்து சோற்று பாத்திரம் எதையா எடுத்துட்டு போய் தனியா ஊட்டிக்கிட்டு இருக்கானா? இது பாரு, ரொம்ப பேசாதீங்க. பாவம் என் புள்ள. ஏங்க நான் சொல்லட்டுமா? நான் வேணா சத்தம் போடாம போய் அவனை கூட்டிட்டு வந்து. யாரு? உன் புள்ளைய? பொடி பொடி. இந்நேரத்துக்கு அவன் 3 பந்திக்கான சாப்பாடை உள்ள விட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு இருப்பான். இவன் போய் கூட்டு வரலாம். பொடி. பா, அம்மா சொல்றது சரிதான்ப்பா. யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ பா, மணிகண்ட மாமா வராரு. வச்சிட்டு உள்ள போங்க. டேய் மணிகண்டா, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? பாட்டி, தண்ணி தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஐயோ இந்த குடி. பாட்டி, ரொம்ப பசிக்குது பாட்டி. அதனால தூக்கமும் வர மாட்டேங்குது. அதான் யாருக்கும் தெரியாம சாப்பிடலான்னு வந்த பாட்டி. உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? உனக்கே இப்படி பசிக்குதே. வயசானவன் ஒருத்தி இருக்காளே, அவளையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கலான்னு உனக்கு தோணுச்சா? இல்ல, நீங்க பெரியவங்க, விரதமெல்லாம் இருந்து பழகி இருப்பீங்க, அதனால உங்களுக்கு பசிக்காதுன்னு நினைச்சேன். டேய், என்ன உங்க அம்மா மரகதா நினைச்சியா வாரத்துல 6 நாள் விரதம் இருக்கிறதுக்கு? டேய், சத்தம் போடாம சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவாண்டா. சரி பாட்டி, உட்காரு உட்காரு. பாட்டி, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? விதவிதமா இருக்கும்போது எதடா கவனிக்க சொல்ற? இல்ல, இத யாரோ சாப்பிட்டு போன மாதிரி தெரியல. அப்படியா? ஒருவேளை நாச்சிமுத்து வந்து
மாமா எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாரு. எல்லாம் புனிதம் கபிலனும் வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க. அதான் சொத்து முழுக்க அவங்களுக்குன்னு ஆக போகுதுல்ல, அத கொண்டாடிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அடியே, நான் கூட ஒரு நிமிஷம் மாப்பிளைய தப்பா நினைச்சிட்டேன்டி. அவன் அப்படி இல்லடி. என்ன புனிதா, இன்னும் தூங்கலையா? தூக்கமே வரலங்க. நீங்க தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. இந்த கமி இந்த பச்சடி இந்த சத்தம் போடாம சாப்பிடுப்பா. வைங்க கிரேவி இந்த வைங்க பாட்டி. இது போடுங்க பாட்டி. குழம்பு இது எடுங்க பாட்டி. குழம்பு ஊத்திக்கோ. வைங்க பாட்டி. வைங்க. சிக்கன் பீஸ் எடுத்துக்கடா. பாட்டி சிக்கன் வைங்க. வைங்க பாட்டி. கபிலன், உங்களுக்கும் பசிக்குதா? உங்களுக்குமாவா? அப்ப உங்களுக்கும் பசிக்குதா? அதான் எனக்கு தூக்கமே வரல கபிலன். சரி, அப்புறம் என்ன, வாங்க போய் சாப்பிடலாம். யாரும் சாப்பிடாம இருக்கும்போது நாம மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? பாருங்க, இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் சீக்கிரமா கெட்டு போயிடும். சரிங்களா? எனக்கு பசிக்குதுப்பா, நான் போய் சாப்பிட போறேன். கபிலன், உங்களுக்கு வேணாம்னா நீங்க இங்கே இருங்க. சரிங்களா? இல்ல கபிலன், இருங்க, எனக்கும் பசிக்குது, நானும் வரேன். சரி வாங்க. பாட்டி டேய், சும்மா சொல்லக்கூடாதுடா. உன் அத்தை கல்யாணம் பண்ணி வரும்போது சுடு தண்ணி கூட வைக்க தெரியாம தான் வந்தா. என்னோட ட்ரைனிங்க பாத்தியா? எப்படி சமைச்சிருக்கான்னு. சாப்பிடு. எங்க உங்க அம்மா வந்து போய் எங்கடி எந்திரிச்சு போயிட்டே இருக்கிற? இப்ப போய் பதில் சொல்றது உனக்கு ரொம்ப முக்கியம் பாரு. போய் உன் மருமக முன்னாடி அசிங்கப்படலான்னு இருக்கியா? அப்ப போ. உங்க அம்மாக்கு ஒரு நாளைக்கு இருக்கட்டும், அன்னைக்கு பாத்துக்கலாம். மணிகண்டா, அங்க பாருடா. பாட்டி, இவ சொத்துக்கு தான் பிரச்சனை பண்ண வருவான்னு பார்த்தா சோத்துக்கும் பிரச்சனை பண்ண வரா. நான் எந்திரிக்க மாட்டேன் பாட்டி, இங்கே உட்காந்து தான் சாப்பிடுவேன். டேய், சாப்பிடு. உங்க அப்பா அந்த பேச்சு பேசினாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன்னு அவர் சொன்னதை மறந்துட்டியா? இப்ப நீ சாப்பிடறத பார்த்தா புனிதா போய் 1க்கு 2 போட்டு கொடுத்துருவா. அப்புறம் உன் இஷ்டம். சரி போலாம் பாட்டி, வாங்க வாங்க. சீக்கிரம் வா. பாட்டி பார்த்து உட்காரு, பார்த்து அப்படி மறைஞ்சுக்கோ. யாரும் இல்ல. ஹலோ, என்னமோ சொன்னீங்க, உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் பாவம், யாருமே சாப்பிடாம நாம எப்படி சாப்பிடுறதுன்னு நீங்க பாருங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க?